ஹாய்ங்க. நான் உங்க பிரீத்தி யுவா. நல்லா ஈஸியான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக சூப்பர்வாக ஒரு தேங்காய் பால் சாதம் செய்யலாங்க. இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸி மெத்தடில் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம் வாங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, ஆனியனுங்க. ஒரு ஆனியன் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, க்ரீன் சில்லி இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் நான் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் அரை மூடி தேங்காவை நான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். அதையும் பேரலாக ஊற வச்சுருக்கேன் நான். அதுவும் ஊறிட்டுருக்குங்க ரைஸும். ஸோ நம்ம இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆயிலுங்க, அப்புறம் இந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு, அப்புறம் ஆனியன். பூண்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணுங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 75 to 80% வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிட்டோன்னா அது நல்லா இருக்காதுங்க தேங்காய் பால் சாதத்துக்கு. ஒரு 80%க்குள்ளே நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டம்ளர் மெஷர்மெண்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சாதான் அது நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த லெவலுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ குக்கரை ஒரு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஒரு விசில் போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸு ஆல்ரெடி ஊறி இருக்குது. ஸோ ஒரு விசில் போதுங்க. ஒரு விசில் கழித்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா டேஸ்டியான சூப்பர்வான தேங்காய் பால் சாதம் ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.